வெல்கம் டு அ டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சேமியா அடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். சேமியா உப்புமா சாப்பிட்டு போர் அடித்து போச்சா, கண்டிப்பாக சேமியா அடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராக செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு 2 பாக்கெட் சேமியா எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுடுங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நாம் எடுத்து வச்ச சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கீழே கொட்டாமல் பார்த்துக்குங்க. ஆல்ரெடி சேமியாலாம் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணி தான் வரும் பாக்கெட்டில். சேமியா ஏற்கனவே வறுத்து இருந்தாலும் நாம் இன்னும் கொஞ்சம் வறுத்து செஞ்சால் தான் இந்த சேமியா அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாக்கெட்டில் வர சேமியாலாம் லேசாக தான் வறுத்து இருப்பாங்க. இந்த சேமியா அடைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த சேமியாவோட ஸ்மெல் வராத மாதிரி அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம சேமியாவை வேக வைக்க போகிறதில்ல, அதனால தான் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறேன். பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. எவ்வளோ ஒயிட்டாக இருந்துச்சு, இப்போ கலர் அப்படியே மாறிக்கிட்டே வருது பாருங்கள். இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுங்க. அவ்வளோதான், வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே கடாயில் 1/2 கப்பு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுக்கணும். சேமியா அடைக்கு இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி பொடி பண்ணி போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சேமியா அடை. வறுப்பட்டுடுச்சு, மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச சேமியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா நல்லா மூழ்கிற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கொதிக்கிற தண்ணியிலே பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுருங்க. கடாய் வச்சுடுங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் போடுங்க. ஆயில் இப்போ நல்லா சூடாகட்டும். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. அது கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுத்திடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக வச்சா தீஞ்சு போயிடும். அது கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் வாஷ் பண்ணி தோல் உரித்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. சேமியா அடைக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். ஏன் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, வதங்கினோடனே ரொம்ப கொஞ்சமாகிடும். அதனால தான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 10 பீன்ஸ் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. பீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் இருக்குது, அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. பீன்ஸு நல்லா வதக்குங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பொடியை தான் கட் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா சுருங்கி போயிடுச்சு பாருங்கள் பீன்ஸ் எல்லாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கேரட் வாஷ் பண்ணி தோல் சீவி நல்லா துருவி வச்சுருக்கு, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் என்ன தான் பொடியாக கட் பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்காது, அதனால தான் நல்லா துருவி போட்டுக்கிட்டு அப்போ தான் சேமியா அடைக்கு இன்னும் நல்லாயிருக்கும். கேரட் சேர்த்துட்டு நல்லா அப்படியே வதக்குங்க. எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், அடி பிடிக்கக்கூடாது, அதனால் நல்லா பார்த்துக்குங்க. இந்த சேமியா அடைக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா துருவி நம்ம சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. என்ன சேமியாவில் தண்ணியை காணுமா? ஆமாம், சேமியா நல்லா உறிஞ்சி எடுத்துக்கிச்சு எல்லா தண்ணியும். இருந்தாலும் நம்ம சேமியாவை நல்லா அழுத்தி பார்க்கும்போது கொஞ்சம் வாட்டர் அதில் இருக்குது, அதனால் வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சேமியாவை நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. நம்ம வதக்கி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்குங்க. கேரட் பீன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, கீழே கொட்டாமல் பார்த்துக்குங்க. அப்படி நல்லா அப்படியே கிளறி விடுங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கிளறி விட சொல்கிறேன். நல்லா சேமியாவோட அப்படியே நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே இருக்க சேமியாவை கொஞ்சம் அப்படியே கலந்து விடுங்க. பாருங்கள், இதே மாதிரி நல்லா அப்படியே கலந்து விட்டுக்குங்க.
அப்புறம் இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 கப்பு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் வேணும்னா தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை, அதையும் சேர்த்துக்குங்க. சேமியா நம்ம ஃபைனலாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதை என்ன பண்ணுங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேமியாவை வந்து நல்லா வேக வைக்கல, சுடு தண்ணியில் தான் போட்டிருக்கோம். அதனால் நம்மளுக்கு அடை தட்டை வரலனா கொஞ்சம் சேமியா எடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போது சேமியா அடைக்கு தேவையான சால்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்புலாம் சேர்த்த பிறகு இப்போ நல்லா அப்படியே கலந்து விடணும். கீழுக்கும் மேழுக்கும் நல்லா அப்படியே திருப்பி விடுங்க. நல்லா பொறுமையாக பண்ணுங்கள், கீழே செதறாமல் பார்த்துக்குங்க. இல்லைனா நீங்கள் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து கூட நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா சேமியா அடைக்கு நல்லா பக்குவமாக நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். சேமியா பாருங்கள் நல்லா அங்கங்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இப்போ நான் செய்கிறத பார்த்துட்டு செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுடுங்க. தவா நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே ஒரு பேப்பர் இலை வாங்கிக்குங்க, வாழை இருந்தாலும் எடுத்துக்குங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க, அப்போ தான் நம்ம அடை தட்டும்போது ஒட்டாமல் வரும். இப்போ சேமியா அடையை நல்லா உருண்டை பிடிச்சிருங்க. ரவுண்ட் ஷேப்பாக நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நல்லா இப்போது நல்லா அப்படியே ரவுண்டாக ஷேப்பாக வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டாமல் வர்றதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அடை பார்த்திங்கன்னா ரொம்ப தடியாக வேணாம், இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டிக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தவா நல்லா சூடாகுது. இப்போ நம்ம ஆயில் தடவிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆயில் தடவிக்குங்க. நான் நிறைய குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அடையை எடுத்து போட்டாச்சு. இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா சுற்றி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடை நல்லா இப்போ வேகட்டும். சைடில் அப்படியே தோசை கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து விடுங்க. அடை உடையாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா அடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் நல்லா உடஞ்சிரும். அதனால் நல்லா உடையாமல் பார்த்துக்குங்க. 2 பக்கம் நல்லா வெந்தாச்சு, திருப்பியும் போட்டாச்சு. அவ்வளோதான், சூப்பரான சேமியா அடை ரெடி ஆகிடுச்சு என்னோடய ஸ்டைலில். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி சேமியா உப்புமா செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை சேமியா அடை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே.